எங்கள் வீட்டு கடைக்குட்டி மாப்பிள்ளைக்கு பர்த்டே. அதனால் தங்கச்சி கேக் கட் பண்ணலான்னு கூப்பிட்டுருந்தா. ஸோ எல்லோரும் கிளம்பி போயிருந்தோம். இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய பர்த்டே இருக்குது. ஸோ நல்ல பணியிலே கிளம்பி போயிட்டோம். நைட்டு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம். தங்கச்சி எங்களுக்காக பிரியாணிலாம் பண்ணியிருந்தா. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மாலாம் சமையல் இப்படி தான் பண்ணணும், இந்த வேலை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற எந்த விஷயமும் சொல்லிக் கொடுத்துலாம் வளர்க்கல. ஆனால் நாங்கள் 4 பேரும் சூப்பராக குக் பண்ணுவோம். அது எத்தனை பேருக்குனாலும் சரி. குக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அழகாக பரிமாறுவோம். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரின்னு பிரித்து பரிமாறினதே கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, வந்தவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு கவனித்து அனுப்பணுன்ற மைண்ட் செட் எங்களுக்கு நேச்சராகவே இருக்குதுன்றதை நான் என் தங்கச்சி விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் நானுமே அப்படிதான்றதில் என்னையே நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், நினைக்கவும் செஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனால் நம்ம போய் ஒரு 3 hours 4 hours கழிச்சு தான் ஏதாவது குடிக்கிறீங்களானே கேட்குறாங்க. அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுக்க தயவு செய்து யோசிக்காதீங்க. நானுமே உங்களை மாதிரி தான் சிஸ்டர். யார் வீட்டுக்கு வந்தாலும் நல்லா கவனித்து திருப்தியாக சாப்பாடு போட்டு அனுப்புவேன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ எஸ்டர்டே போட்டிருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க.